Dear students, warm greetings. Okay, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவுட்புட் டிவைசஸ். ஸோ சாப்டர் 1ல் வந்து அவுட்புட் டிவைசஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸில் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டிவைசஸ்னால் என்னென்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 13 இன்புட் டிவைசஸ் இருக்குது. ஸோ அந்த 13 இன்புட் டிவைசஸ் என்னன்றதை நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்தோம். ஒவ்வொன்றுத்தையும் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். எது மாதிரி இடத்துல எந்த டிவைஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ கீபோர்ட் மவுஸ் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம். இப்போ அதே வந்து ப்ரௌசிங் சென்டரில் வந்து ஸ்கேனர் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதுபோல் ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு டிவைஸை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவுட்புட் டிவைசஸ்னால் என்ன. ஓகே, ஸோ அவுட்புட் டிவைசஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம வந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து எல்லாமே சிபியூவில் இருக்குது. இப்போ நம்ம வந்து எப்படி பார்க்குறோம்? த்ரூ த மானிட்டர். இப்போ நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து சிடி இருக்குது. சிடியை மட்டும் வச்சுக்கிட்டா எனக்கு படம் தெரியுமா? நான் வந்து சிடி பிளேயரில் போட்டுட்டு நம்ம கம்ப்யூட்டர்லேயோ இல்லைன்னா நம்ம டிவிலேயோ பார்க்க போகிறோம். ஓகே, படத்தை பார்க்க போகிறோம். அப்படின்னா அவுட்புட் வந்து நம்ம எதில் பார்க்க போகிறோம்னா மானிட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது அவுட்புட் டிவைசஸ். இப்போ நான் வந்து என்னெல்லாம் கீபோர்டில் இதில் வந்து நான் ஒர்க் பண்ணாலே கம்ப்யூட்டரில் அவுட்புட் என்ன பார்க்க போகிறேன்னா எந்த டிவைஸில் பார்க்க போகிறோம், எந்த டிவைஸஸில் அவுட்புட் கிடைக்குதுன்றது தான் அவுட்புட் டிவைசஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னெல்லாம் நாம் காமனாக யூஸ் பண்ணுற டிவைஸ் நமக்கு தெரியும். மானிட்டர் தான். நம்ம வந்து மானிட்டர் வந்து கம்ப்யூட்டர்னாவே ஆப்வியஸ்லி நம்ம மானிட்டர் நம்ம என்னெல்லாம் நம்ம டைப் பண்ணாலும் இமீடியட்டாக மானிட்டரில் தெரியுது. ஸோ மானிட்டர் இஸ் த ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ். அது இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 அவுட்புட் டிவைசஸ் இருக்குது. 5 அவுட்புட் டிவைசஸ் இருக்குது. பிளாட்டர்னு ஒரு அவுட்புட் டிவைஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் இருக்குது. இம்பேக்ட் பிரிண்டர் அண்ட் நான் இம்பேக்ட் பிரிண்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் வேறு என்ன இருக்குன்னா இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வச்சுருப்போம். ஓகே, பாட்டை வந்து நல்லா ஆடிபிளாக சவுண்டாக கேட்கணுன்றதோட்டு ஸ்பீக்கரை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அதே போல் வந்து ஏதாவது ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்குதுன்னா பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்பீக்கர் வச்சுருவாங்க ஒரு ஃபங்க்ஷன்னா. ஏன்னா நமக்கு வந்து சவுண்டு வந்து நல்லா கேட்கணும், கிளியராக கேட்கணுன்றதுக்காக அங்கங்கே ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் டிவைஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய செமினாரால் அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க ப்ரொஜெக்டர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த 5ம் வந்து பார்த்திங்கன்னா எதில் வருதுன்னா அவுட்புட் டிவைசஸ். ஸோ இந்த அவுட்புட் டிவைசஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மானிட்டர். So monitor is the most commonly used output device to display the information. It looks like a TV. Okay, pictures on the monitor are formed with the picture element called pixels. Monitors may either be monochrome, which display images in black and white, or can be color, which display results in multiple colors. Okay, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மானிட்டர் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அவுட்புட் டிவைஸ் டு டிஸ்பிளே த இன்ஃபர்மேஷன். எந்த இன்ஃபர்மேஷன் அது வந்து டெக்ஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம கீபோர்டிலலாம் நான் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்களே வந்து ஒரு இது பண்ணுறீங்கன்னா அது வந்து எங்கே டிஸ்பிளே ஆகுது? அது ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ அதே போல் நீங்கள் வந்து ஒரு டைப் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜென்ரேஷனாக கம்ப்யூட்டர் வந்து டைப் பண்ணிவிட்டு எனக்கு காட்டுங்கன்ற நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கீபோர்டில் டைப் பண்ணதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? அதை வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவீங்க, சேவ் பண்ணி வச்சுப்பீங்க. ஓகே, உங்கள் நேம் போட்டு சேவ் பண்ண சொல்லிடுறேன். ஸோ அப்படின்னா எல்லாமே நான் டெஸ்ட்டாக டைப் பண்ணுறதும் வந்து நான் வந்து மானிட்டரில் பார்க்குறேன். அதே போல் இமேஜஸ் இல்லைனா வீடியோஸ், இப்போ நான் வந்து இல்லைனா மூவிஸ், இதெல்லாம் கூட நான் வந்து எங்கே பார்க்குறேன்னா மானிட்டரில் பார்க்குறேன். ஓகே, ஸோ மானிட்டர் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அவுட்புட் டிவைஸ் டு டிஸ்பிளே த இன்ஃபர்மேஷன். இட் லுக்ஸ் லைக் எப்படி இருக்குது மானிட்டர்னால் டிவி மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், டிவி மாதிரி தான் இருக்கும். ஸோ பிக்சர்ஸ் ஆன் ஏ மானிட்டர் ஃபார்ம்டு வித் த பிக்சர் எலமெண்ட். பிக்சர் எலமெண்ட்னா என்னென்னா பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ பிக்சர்ஸ் ஆன் த மானிட்டர் ஆர் ஃபார்ம்டு வித் த பிக்சர் எலமெண்ட். பிக்சர் எலமெண்ட்டு தான் பிக்சல்ன்ற நேமில் சொல்கிறாங்க. பிக்சல்ஸ் பிக்சல்னால் வேறு ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டாட்ஸ். ஒவ்வொரு டாட்டும் ஒரு பிக்சல்னு சொல்லுவோம். நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா எல்லாமே டாட்டாக தான் ஒரு இமேஜ் வரையும். நமக்கு பார்த்தா இமேஜாக தெரியும். ஆனால் அது வந்து எப்படி வந்து அது இமேஜ் நமக்கு கிடைக்குதுன்னா எல்லாமே பிக்சல்ஸ், கலெக்ஷன் ஆஃப் பிக்சல்ஸ் சேர்ந்து தான் ஒரு இமேஜாக வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் இருக்குன்றாங்க. ஒன்று வந்து மோனோக்ரோம்னா பிளாக் அண்ட் ஒயிட். நம்ம சொல்கிறோம் இல்லை, டிவியில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்குது, கலர் டிவி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதே போல் தான் மானிட்டரில் வந்து மோனோக்ரோம்னு சொல்லுவாங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட் சொல்ல மாட்டோம். மோனோக்ரோம் மானிட்டர் அண்டு த கலர் மானிட்டர். ஸோ மோனோக்ரோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து நமக்கு
இது எல்லாமே அது படமாகட்டும் எதாக இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிளாக் கலர் மானிட்டர்ஸாக இட் டிஸ்பிளேஸ் மல்டி கலர், நம்ம கலர் டிவியில் பார்க்குற மாதிரி அதே போல் வந்து நம்ம மல்டி கலர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது 2 டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் அவைலபிள். இப்போ உங்களுக்கு இது தெரியும். இப்போ நம்ம ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பட்டன் ஃபோன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சு. ஸோ மெனி இது வந்து மாறிட்டே இருக்குது. பட்டன் ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆச்சு. இப்போ இன்னும் லேட்டஸ்ட்டாக அப்படியே ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதே போல் தான் மானிட்டர்லேயும் பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து என்ன மானிட்டர் இருந்துச்சுன்னா சிஆர்டி மானிட்டர்னு சொல்லுவாங்க. மானிட்டரே ரொம்ப பெருசாக இருக்கும். கேத்தோட் ரே டியூபை யூஸ் பண்ணிவிட்டு மானிட்டர் சைஸே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ இனிஷியலாக கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறக்கும் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் பெருசாக இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாமே தின்னாக இருக்கும் மானிட்டரு. ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா மானிட்டரில் கேத்தோட் ரே டியூப்ன்ற இது டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே எல்சிடி வந்து வந்துச்சு. எல்சிடி மானிட்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்இடி மானிட்டர், லைட் எமிட்டிங் டயோட்ஸ். ஸோ எல்சிடி மானிட்டர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி எல்இடி தான் நமக்கு நிறைய வருது. இப்போ நம்ம பல்ப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் பல்ப்ஸ் இருக்குல்ல, என்ன வந்துச்சு நார்மல் பல்ப்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்சிடி பல்பு போட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பவர் கன்சம்ஷனுக்காக எல்லாருமே எல்இடி போட்டுட்டு இருக்கோம். நடக்குது இல்லை இன்றைக்கி நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எல்இடி பல்பை போட்டுருக்கன்றாங்க. எதுக்கு எல்இடி போடுறாங்க? பவர் கன்சப்ஷன். அதே போல் தான் இந்த ஸ்க்ரீன்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே மானிட்டர் வந்து மாறிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து எல்இடி மானிட்டர் வந்துச்சுன்னா கரண்ட்டை வந்து ரொம்ப கம்மியாக கன்சப்ஷன் பண்ணும், எடுத்துக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி எல்லாமே எல்இடிக்கு வந்து போயிட்டு இருக்காங்க, அந்த டெக்னாலஜிக்கு போயிட்டு இருக்காங்க, லைட் எமிட்டிங் டயோட்ஸ். அது வந்து மானிட்டர் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து லைட்லேயும் சரி எலக்ட்ரிக் பல்ப் ஆகட்டும் மற்ற எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் எல்இடி கான்செப்ட் போகிறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும், இபியை வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ இது 3 டைப் ஆஃப் மானிட்டர்ஸ் இருக்குது. த மானிட்டர் ஒர்க்ஸ் வித் த விஜிஏ. இந்த மானிட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அதில் விஜிஏ கார்டுன்னு ஒன்று இருக்கும், வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கார்டு. ஸோ அது மூலமாக தான் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. த வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு ஹெல்ப்ஸ் த கீபோர்ட் டு கம்யூனிகேட் வித் த ஸ்க்ரீன். இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த கம்ப்யூட்டர் அண்ட் டிஸ்பிளே மானிட்டர். ஸோ நம்ம கீபோர்டில் என்டர் பண்ணுறதெல்லாம் வந்து எப்படி போகுதுன்னா அந்த விஜிஏ கார்டு தான் வந்து அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இமேஜாக வந்து ஸ்க்ரீனுக்கு கொடுக்குது. ஓகே, ரெண்டுத்தில் ஒரு பிரிட்ஜு மாதிரி ஆக்ட் பண்ணுது. நமக்கும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கும் ஒரு பிரிட்ஜு மாதிரி எது ஆக்ட் பண்ணுதுன்னா விஜிஏ கார்டு தான் வந்து ஆக்ட் பண்ணுது. இட் ஆக்ட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த கம்ப்யூட்டர் அண்ட் டிஸ்பிளே மானிட்டர். யூஸ்வலி த ரீசன்ட் மதர் போர்ட்ஸ் இன்கார்பரேட் பில்டின் வீடியோ கார்டு. இப்போ வர்ற கம்ப்யூட்டர்லாம் வந்து முதல்லாம் பார்த்திங்கன்னா விஜிஏ கார்டு வந்து தனியாக இருந்துச்சு. இப்போ வந்து மதர் போர்ட்லேயே இன்கார்பரேட், அதே ஆட்டோமேட்டிக்காக மதர் போர்ட்லேயே அட்டாச் ஆகிட்டே வந்துடுது, இன்கார்பரேட் பண்ணிட்டு வந்துடுது. அடுத்தது த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் மானிட்டர் வாஸ் பார்ட் ஆஃப் த ஜெராக்ஸ் ஆல்டோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் விச் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் March 1, 1973. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் மானிட்டர் வாஸ் த ஃபர்ஸ்ட். ஸோ யார் டெவலப் பண்ணாதுன்னா ஜெராக்ஸ் ஆல்டோ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ன்றவங்க தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் மானிட்டர். டிவி கிடையாது. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் மானிட்டர் எப்போ இது பண்ணாங்கன்னா March 1, 1973 ஜெராக்ஸ் ஆல்டோ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ன்றவங்க தான் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து காமனாக யூஸ் பண்ணுற அவுட்புட் டிவைஸ் மானிட்டர்னால் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டர். பிளாட்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ். ஆப்வியஸ்லி நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுலாம் இப்போ அவுட்புட் டிவைஸ் தான். ஸோ பிளாட்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ் தட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் கிராஃபிக்கல் அவுட்புட். இதுதான் இம்பார்ட்டன்ட், கிராஃபிக்கல் அவுட்புட் ஆன் பேப்பர்ஸ். இப்போ எனக்கு பெரிய பெரிய கட் அவுட் மாதிரி வந்து ஒரு இமேஜஸ் வேணும், பெரிய இமேஜஸ் வேணும், ஃப்ளெக்ஸ் போர்டுக்கு ஒரு இமேஜஸ் வேணும். இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா பிளாட்டரை வச்சு தான் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். பெரிய பெரிய பிரிண்டர், இப்போ நார்மல் பிரிண்டர்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேசர் பிரிண்ட் அவுட்டில் எடுத்துருவோம். எனக்கு பெரிய வந்து இமேஜஸ் எடுக்கணும், ஃப்ளெக்ஸோட பிரிண்ட் அவுட் வேணும். ஓகே, ஒரு அங்கங்கே ஃப்ளெக்ஸ் பேனர் ஓட்டுறாங்க, இல்லைன்னா நீங்கள் காலேஜெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனாக பெரிய பேனர் ஓட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா எப்படி எடுக்கலாம்னா நார்மல் பிரிண்டரில் எடுக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து தே ஆர் யூஸிங் பிளாட்டர். அதே போல் ஸ்க்ரீனோட டயக்ராம், ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, இல்லைன்னா பெரிய வந்து மால் கட்டுறாங்க. அப்படின்னும் போது இப்போ ட்ராயிங் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாலில் வந்து பார்க்கிங் இருக்குது, 200, 300, 500 ஷாப்ஸ் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு கட்டுறதுக்கு முன்னாடி ட்ராயிங் போடுவாங்க. அந்த ட்ராயிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பிரிண்டரில் பிரிண்ட் எடுக்க முடியாது. அப்போ வந்து அவங்க வந்து எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளாட்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பிளாட்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ். நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது மட்டும் அவுட்புட் டிவைஸ் கிடையாது.
நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் இல்லை பேப்பரில், அது கூட அவுட்புட் டிவைஸ் தான். அப்படின்னா பிரிண்டரும் வந்து அவுட்புட் டிவைஸ் தான். ஸோ பிளாட்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ் தட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் கிராஃபிக்கல் அவுட்புட் ஆன் பேப்பர்ஸ். ஸோ கிராஃபிக்கல் அவுட்புட்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ பெரிய வந்து இப்போ அது வந்து பில்டிங்கோட ஆர்கிடெக்சராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃப்ளக்ஸ் போர்டோடைய ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லை கிராஃபிக்ஸ் ஃபோட்டோஸ் இருக்கலாம், நம்ம வரைஞ்ச ட்ராயிங்ஸ் இருக்கலாம். அதை வந்து பெரிய இதில் வந்து நான் அவுட்புட் எடுக்கணும் போது we have to use the plotter. ஓகேவா? இட் யூஸஸ் சிங்கிள் கலர் ஆர் மல்டி கலர் பென்ஸ் டு ட்ரா பிக்சர்ஸ். நம்ம வந்து சிங்கிள் கலரையும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மல்டி கலரையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் பிளாட்டர். அடுத்தது வந்து தேர்டு வந்து அவுட்புட் டிவைஸ் என்னென்னா பிரிண்டர்ஸ். பிரிண்டர்ஸ்னும் போது பார்த்திங்கன்னா printers are used to print the information on papers. Printers are divided into two main categories, impact printer and non-impact printer. இது very important question. ஸோ 5 மார்க்ஸில் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸை வந்து பிரிண்டர்ஸ்னால் என்ன, 2 டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் என்ன. அட்லீஸ்ட் 5 மார்க்கில் இல்லைனாலும் 3 மார்க்ஸில் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால் படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு நாலேஜின்காகவும் படிங்க, அதே போல் மார்க்கும் இதுக்கு இந்த கொஷின் கண்டிப்பாக நிறைய டைம் கேட்ட கொஷின்ஸ். இது பிரிண்டரை பற்றி எழுதுக சொல்லி அது டீட்டெயில் கொஷினாகவும் வரும், இல்லை 2-3 மார்க்ஸ் கொஷினாகவும் கேட்பாங்க. ஏதாவது ஒன்றுத்தில் கண்டிப்பாக இதை கேட்டுடுறாங்க. ஸோ பிரிண்டர்னும் போது என்னென்னா நம்ம பிரிண்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அவுட்புட்டை வந்து பேப்பரில் வந்து எடுத்துக்கிறது. இப்போ நீங்கள் இப்போது ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, இப்போ நீங்களே போகிறீங்க, இப்போ உங்களோட ரிசல்ட் 10th ரிசல்ட்டை பார்க்கணுன்னு நீங்களே என்ன பண்ணுறீங்க, ப்ரௌசிங் சென்டருக்கு போகிறீங்க, அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அடித்த உடனே உங்களுக்கு ரிசல்ட் டிஸ்பிளே ஆகுது. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ஒரு பிரிண்ட் எடுத்துருங்கன்றீங்க. அப்படின்னா பிரிண்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, பேப்பரில் வந்து உன்னுடைய ரிசல்ட்டை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி ரிசல்ட், நமக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டாபிக் கொடுத்துட்டு இதை வந்து நீ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வான்றேன். நீ என்ன பண்ணுவேன், பென்ட்ரைவில் அந்த டாப்பிக்கை வந்து காப்பி பண்ணிட்டு போய், இல்லை ப்ரௌசிங் சைட்டில் போய் எனக்கு இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்கன்ன உடனே அவங்க வந்து சிஸ்டத்தில் வந்து அது பென்ட்ரைவை போட்டுட்டு அந்த டாக்குமெண்ட் வந்த உடனே அது ஒரு பிரிண்ட்டு கொடுத்தாங்கன்னா உடனே பிரிண்டரில் வந்து பேப்பரில் வந்து எல்லாமே பிரிண்ட் ஆகிட்டு வந்துடும். ஸோ அப்படின்னா பிரிண்டர் இஸ் த are used to print the information on papers. So printers are divided into two main categories. So printerல வந்து ரெண்டு main categories இருக்கு. One is the impact printers, another one is the non-impact printer. So அதை மறந்துடாதீங்க. பிரிண்டர் வந்து அவுட்புட் வந்து பேப்பரில் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ். 2 டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த இம்பேக்ட் பிரிண்டர், செகண்ட் ஒன் இஸ் த நான் இம்பேக்ட் பிரிண்டர். இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டைம் வந்து இம்பேக்ட் பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிண்டர் வரும், ஓகேவா, அதை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் இம்பேக்ட் எழுதிடுவாங்க. இப்போ டாட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்டில் வரும், இதை வந்து போயிட்டு நான் இம்பேக்டில் எழுதிடுவாங்க. மற்றெல்லாம் கரெக்டாக எழுதுவாங்க, எக்ஸாம்பிள்ஸை வந்து மாற்றி எழுதிடுவாங்க. அதனால் படிக்கும்போது நல்லா கிளியராக படிச்சிங்க எந்தெந்த பிரிண்டர் வந்து எந்த கேட்டகரியில் வருதுன்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இம்பேக்ட் பிரிண்டர். ஸோ இம்பேக்ட் பிரிண்டர்னால் என்னென்னா, these printers print with the striking of hammers or pins on ribbon. These printers can print on multi-part using carbon papers by using the mechanical pressure. For example, dot matrix printers and line matrix printers are impact printers. இப்போ இங்கே சொல்லிட்டேன் பார் கிளியராக, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரும் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டரும் வந்து எதுக்கு வந்து இம்பேக்ட் பிரிண்டரோட எக்ஸாம்பிள். டாட் மேட்ரிக்ஸ், ரிமெம்பர், டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் ரெண்டுமே வந்து இம்பேக்ட் பிரிண்டரோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் ஃபஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்கான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து கார்பன் வந்து ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கிங், ஒரு ஹேமர் மாதிரி வந்து போய்ட்டு ஹேமர் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஹேமர்ஸ் ஆன் பின்ஸ் ஆர் பின்ஸ் ஆன் ரிப்பன், ஒரு ரிப்பன் இருக்கும் அந்த பிரிண்டரில். இப்போ அது வந்து ஹேமர் வந்து போய்ட்டு அடிக்க ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும், ஹீட்டிங் மெக்கானிசம். ஹீட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டாட் வந்து லெட்டர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஒவ்வொரு டாட்டாக பண்ணிகிட்டே வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டாட்ஸ் வந்து பார்த்தா நமக்கு வந்து லெட்டர்ஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கான். வித் த ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஹேமர்ஸ் ஆர் பின்ஸ் ஆன் ரிப்பன் இருக்கும், அந்த ரிப்பனை போய்ட்டு அடிக்க அங்கே வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு அடிக்கும் ஒரு லெட்டர், ஒரு இது வந்து எனக்கு வந்து அங்கே வந்து இம்ப்ரெஷன் வந்து பிரிண்ட் ஆகும். தீஸ் பிரிண்டர்ஸ் கேன் பிரிண்ட் ஆன் மல்டிபார்ட் யூஸிங் கார்பன் பேப்பரில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து லேசர் பிரிண்டரை தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ண பிரிண்டர்ஸ் இதெல்லாம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ், லைன் மேட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, கார்பன் பேப்பர்ஸ் பை யூஸிங் மெக்கானிக்கல் ப்ரெஷர். ஃபார் எக்ஸாம்பிள் டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் ஆர் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்.
அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் தட் பிரிண்ட்ஸ் யூசிங் எ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் பின்ஸ் ஆர் பயர்ஸ். ஈச் டாட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எ டின்னி மெட்டல் ராட் ஆல்சோ கால்ட் அஸ் எ பயர் ஆர் பின் which works by the power of a tiny electromagnet or solenoid either directly through a set of small levers. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவன் சொல்லியிருக்கான். ஒவ்வொன்றுமே வந்து பிக்சட் நம்பர் ஆஃப் பின் இல்லைன்னா ஒயர் இருக்கும். ஈச் டாட் இஸ் ப்ரொடியூஸ் பை எ டின்னி மெட்டல் ராட். ஒவ்வொரு டாட்டும் எப்படி ப்ரொடியூஸ்னா மெட்டல் ராட் இருக்குது, அதுதான் ஒவ்வொரு டாட்டையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா நமக்கு வந்து டாட் 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 வச்சு தான் வந்து ஒரு இமேஜ் வரும். ஓகேவா? இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஃபுல்லாக டாட் 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 டாட்டாக வச்சுட்டு தான் கலெக்ஷன் ஆஃப் டாட்ஸ் தான் வந்து நமக்கு ஒரு இமேஜாக தெரியுது. ஓகே, டின்னி மெட்டல் ராட் ஆல்சோ கால்ட் அஸ் எ வயர் ஆர் எ பின் விச் ஒர்க்ஸ் பை த பவர் ஆஃப் டின்னி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆர் சாலினாய்டு. ஸோ அந்த வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு அந்த மெக்கானிசத்தை சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் அப்படியே படிச்சுக்குங்க. இட் ஜென்ரலி பிரிண்ட்ஸ் ஒன் லைன் அட் எ டெக்ஸ்ட். இதை கவனமாக படிச்சுங்க. இட் ஜென்ரலி பிரிண்ட்ஸ் ஒன் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் அட் எ டைம். ஒரு டைமுக்கு வந்து ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட் தான் அடிக்க முடியும். ஓகேவா? த பிரிண்டிங் ஸ்பீட் ஆஃப் திஸ் பிரிண்டர்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 30 to 1550 கேரக்டர் பர் செகண்ட். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் வந்து 1 செகண்டுக்கு வந்து அடிக்கலாம், பர் செகண்டுக்கு வந்து எத்தனை கேரக்டர்ஸ் அடிக்கலாம்னா டாட் மேட்ரிக்ஸில் 30 to 1550 கேரக்டர்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு வந்து 30 கேரக்டர் வந்து நம்ம பேப்பரில் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ 30லேருந்து 1550 கேரக்டர்ஸ் பர் செகண்ட். ஓகே, அது இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. 1 மார்க்கில் அது வரும். நெக்ஸ்ட் வந்து லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் ஆர் யூஸ் ஏ ஃபிக்ஸ்டு பிரிண்டட் ஃபார் பிரிண்டிங். பேசிக்கலி இட் பிரிண்ட் ஏ பேஜ் வைட். இதுக்கு முன்னாடி டாட் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் என்னென்னா பேஜ் வைஸ் இங்கே பிரிண்ட் ஆகும். Page wide line of dots, but it builds up a line of text by printing lines of dots. Line printers are capable of printing much more than 1000 line per minute. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 30 to 1550 கேரக்டர் பர் செகண்ட். செகண்டுக்கு 30 கேரக்டர் டு 1500 கேரக்டர் தான். ஆனால் இங்கே வந்து லைன் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 1000 லைன்ஸ் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 1000 லைன்ஸை வந்து பிரிண்ட் ஆகும். அப்படின்னா நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கிங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டைப் பண்ணும். இப்போ நம்ம பேப்பர்லேயே நம்ம எழுதுகிறோன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கிங்கன்னா பார்த்தீங்கன்னா 25 to 30 லைன்ஸ் தான் நம்ம இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு புக்கை எடுத்துனீங்கனாலே பார்த்தீங்கன்னா 25 to 30 லைன்ஸ் தான் அந்த புக்கில் ஒரு பேஜில் இருக்கும். அதை தான் சொல்கிறான். ஒரு நிமிஷத்துக்கு வந்து 1000 லைன் பர் மினிட்டை வந்து பிரிண்ட் பண்ணுமா. அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க, அப்படின்னா எத்தனை பேஜ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இது பிரிண்ட் பண்ணும் இந்த பிரிண்டர், விச் இஸ் ரிசல்ட்டிங் இன் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஜஸ் பர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான பேஜஸை வந்து இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கும். இப்போ பெரிய பெரிய கம்பெனியில் வந்து போகிறாங்க. இப்போ பெரிய கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய பிரிண்ட் எடுப்பாங்க. அப்போ வந்து இதை டாட் மேட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா வந்து 30 to 1500 கேரக்டர் தான் ஒரு செகண்டுக்கு எடுக்க முடியும். ஆனால் லைன் பிரிண்டர்னால் என்ன, 1000 பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்குள்ளே எடுத்துடலாம். அப்படின்னும் போது நிறைய எடுக்கணுன்னும் போது அவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வந்து தே யூஸ் த லைன் பிரிண்டரை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதிகமாக எங்கெல்லாம் பிரிண்ட் அவுட் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும்னு பார்க்குறவங்க லைன் பிரிண்டரை தான் வந்து ஆப்ஷனாக எடுத்துப்பாங்க, சூஸ் பண்ணிப்பாங்க. விச் இஸ் ரிசல்ட்டிங் இன் thousands ஆஃப் பேஜ் பர் ஹவர். These printers also uses the mechanical pressure to print on multipart. இங்கே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ரெஷர் தான் யூஸ் ஆகுது அந்த மல்டிபார்ட் கலர் பிரிண்டிங்க்கு யூஸிங் கார்பன் பேப்பர்ஸ். இங்கேயும் கார்பன் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க பிரிண்டிங்க்கு. அடுத்தது இப்போ இது நம்ம 2 பிரிண்டர் பார்த்தோம். என்னென்ன பிரிண்டர் பார்த்தோம்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இது ரெண்டுமே எதில் வருதுன்னா இம்பேக்ட் பிரிண்டரில் வருது. இப்போ ஃபஸ்ட்டு நான் திருப்பியும் ஒரு ஃபியூ செகண்ட் வந்து அதை ரிமெம்பர் பண்ணுறேன். நம்ம இப்போ பார்த்தது என்னென்னா பிரிண்டர் அவுட்புட் டிவைசஸில் ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைசஸ் பிரிண்டர் பார்த்தோம். 2 டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் இருக்குது, இம்பேக்ட் பிரிண்டர் அண்ட் நான் இம்பேக்ட் பிரிண்டர். இம்பேக்ட் பிரிண்டரில் 2 டைப் இருக்குது, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். அதை தான் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் வந்து 2 டைப் இருக்குது. அது என்னென்னா லேசர் பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ஸ் அண்டர் த நான். ஸோ லேசர் அண்ட் இன்ஜெட். ஓகே, ஸோ லேசர் அண்ட் இன்ஜெட் பிரிண்டர் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ தீஸ் பிரிண்டர்ஸ் do not use striking mechanism for printing.
இப்போ வந்து இம்பேக்ட் பிரிண்டர்னால் வந்து எந்த மெக்கானிக் நீங்கள் இமீடியட்டாக ஃபஸ்ட் லைனே சொல்லிட்டான் பாருங்கள், தீஸ் பிரிண்டர்ஸ் do not யூஸ் ஸ்ட்ரைக்கிங். அங்கெல்லாம் வந்து ஒரு ஹேமர் மாதிரி இருக்கும், போயிட்டு அது வந்து ஹிட் பண்ண வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து அந்த மெக்கானிசம் இல்லை, ஹேமர் மாதிரி எதுவுமே கிடையாது. தீஸ் பிரிண்டர்ஸ் do not யூஸ் ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசம் ஃபார் பிரிண்டிங். they யூஸ் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஆர் லேசர் டெக்னாலஜி. இங்கே என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா லேசர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர்லாம் போனீங்கன்னா லேசர் பிரிண்டரில் தான் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேசர் பிரிண்டர் தான் வச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி எல்லாமே. ஏன்னா ஃபாஸ்ட்டாக எடுக்கணுன்றதுக்காக ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் இமேஜ். நீங்கள் எடுக்கிற பிரிண்ட் அவுட் வந்து கிளாரிட்டி நல்லா இருக்குன்னா நீங்கள் வந்து லேசர் பிரிண்டரில் எடுத்தால் தான் கிளாரிட்டி வந்து நல்லா இருக்கும். ஓகே, அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் பிரிண்டர்ஸ் do not யூஸ் ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசம் ஃபார் பிரிண்டிங். தே ஆர் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஆர் லேசர் டெக்னாலஜி. ஸோ குவாலிட்டி அடுத்த லைனில் சொல்லிட்டா பாருங்க, குவாலிட்டி அண்ட் ஸ்பீட் ஆஃப் தீஸ் பிரிண்டர்ஸ் ஆர் பெட்டர் தென் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லேசர் பிரிண்டர் அண்ட் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் ஆர் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்பேக்ட் பிரிண்டர்ஸோட இங்கே குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். லேசர் பிரிண்டர் இங்க்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இங்க்ஜெட்டோட லேசரில் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து ரெண்டுமே நான் இம்பேக்ட் பிரிண்டர் தான், இங்க்ஜெட் அண்டு லேசர் பிரிண்டர். பட் இங்க்ஜெட்டோட லேசரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், பிக்சரோடைய குவாலிட்டி. ஓகே, அடுத்தது வந்து லேசர் பிரிண்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ லேசர் பிரிண்டர்ஸ் மோஸ்ட்லி ஒர்க் வித் த சிமிலர் டெக்னாலஜி யூஸ்டு பை த ஃபோட்டோ காப்பியர். இப்போ நம்ம ஃபோட்டோ காப்பியர் இருக்குல்ல, அது மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இட் மேக்ஸ் எ லேசர் பீம் ஸ்கேன் பேக் அண்ட் ஃபோர்த் அக்ராஸ் எ ட்ரம் இன்சைட் த பிரிண்ட். இப்போ லேசர் பீம் வந்து ஸோ அப்படியே ரெண்டு பக்கம் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறான், ஸ்கேன் பேக் அண்ட் ஃபோர்த் அக்ராஸ் த ட்ரம் இன்சைட் த பிரிண்டர். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போக வந்து அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த லேசர் பீம். ஸோ ஃபோர்த் அண்டு இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்க நமக்கு ட்ரம்மில் வந்து இன்சைட் த ட்ரம். ஸோ அந்த பிரிண்டருக்குள்ளே ட்ரம் இருக்குது, அதை வந்து அந்த லேசர் பீம் வந்து மூவ் ஆக நமக்கு வந்து பிரிண்டிங் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ பில்டிங் அப் ஏ பேட்டர்ன், இட் கேன் ப்ரொடியூஸ் வெரி குட் குவாலிட்டி ஆஃப் கிராஃபிக் இமேஜ். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் வந்து நம்ம நல்ல குவாலிட்டியான இமேஜஸை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேசர் பிரிண்டர் இஸ் த ரெசல்யூஷன். how many dots per inch. ரெசல்யூஷன்னா என்னென்னா how many dots per inch, DPI கேட்பாங்க. வாட் இஸ் டிபிஐன்னா how many dots per inch, அதான் ரெசல்யூஷன். ஓகே, ரெசல்யூஷன் இப்போ நாமளே சொல்கிறேன் இல்லை, நம்ம ஃபோனில் வந்து ஃபோட்டோ எவ்வளோ ரெசல்யூஷனில் வருது. ரெசல்யூஷன்னா how many dots per inch, எவ்வளோ குவாலிட்டியாக வந்து அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு கிடைக்குதுன்றது தான் ரெசல்யூஷன். ஸோ த அவைலபிள் ரெசல்யூஷன் ரேஞ்ச் அரௌண்ட் 1000 dots per inch. இந்த வந்து டாட்ஸ் வந்து அதிகமாக ஆக ஒரு இன்ச்சுங்க டிபிஐன்னு சொல்கிறாங்களே டாட் பர் இன்ச்சு. இப்போ அது அதிகமாக ஆக நமக்கு வந்து குவாலிட்டி அதிகமாகும். 1200 dots per inchனா நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக. இப்போ அதோட அதிகமாக போச்சுன்னா இன்னும் பெட்டர் குவாலிட்டியாக வரும். ஓகேவா? ஸோ அது இன்க்ரீஸ் ஆக 1500 dots per inchனா அது இன்னும் வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது கம்மியாக வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரெசல்யூஷனை பொறுத்து தான் நம்மளுடைய பிக்சர் குவாலிட்டி. ஒரு சில ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா அங்கே வந்து ரெசல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சில ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ரெசல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக பிளராக இருக்கும், ஏன்னா அந்த ஃபோனில் வந்து ரெசல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், டாட்ஸ் பர் இன்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே இன்னொரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா அருமையாக குவாலிட்டியாக இருக்கும், அங்கே வந்து ரெசல்யூஷன் அதிகமாக இருக்குது, டிபிஐ வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் ரீசன் பிகினில், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் டாட்ஸ் பர் இன்ச். த அவைலபிள் resolution range around 1200 dots per inch. Approximately it can print 100 pages per minute. அடுத்தது inkjet printer என்ன சொல்லியிருக்காங்க, inkjet printers use color cartridges which combine. ஸோ the color cartridges யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மெஜெண்டா, எல்லோ அண்ட் சியான், இந்த 3 காம்பினேஷனில் தான் இந்த 3 டோன்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ கம்பைன் மெஜெண்டா, எல்லோ அண்ட் சியான். ஓகே, inks to create color tones. A black cartridge is also used for monochrome. எனக்கு வந்து கலர் பிரிண்ட் வேணாம் நீங்கள், ஏன்னா ஒரு சிலர் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போனீங்கன்னா சொல்லுவாங்க கலர் பிரிண்ட்னா ₹1 கேட்பாங்க பிரிண்ட் அவுட்டுக்கு, ₹1 இல்லைன்னா ₹2 கேட்பாங்க, ₹1 ஆர் ₹2 கலர் பிரிண்ட் அவுட்டுக்கு. அதே நீங்கள் வந்து இது பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு கலர்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ₹10 ₹5 சொல்லுவாங்க ஒரு பேஜுக்கு. சிங்கிள் பேஜுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னா ₹1 or ₹2 தான் வாங்குவாங்க. அதே கலருக்குன்னா வந்து ₹5 or ₹10 வாங்குவாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் அந்த உள்ள என்ன கேட்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோன்றது தான். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, 2 types ஆஃப் இது கேட்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம். மோனோக்ரோமும் எடுத்துக்கலாம், இல்லைனா கலர் வந்து எடுத்துக்கலாம்.
ஓகே, அதே ஷீட் ஆஃப் பேப்பர். த ஸ்பீடு வந்து ஆஃப் இங்க்ஜெட் பிரிண்டர். சரி, இப்போ நம்ம வந்து இங்கே வந்து இங்க்ஜெட் பிரிண்டரில் வந்து என்ன ஸ்பீடில் வந்து பிரிண்ட் ஆகும்னா 1 to 20 பேஜ் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 to 20 பேஜஸ் வந்து 1 மினிட்டுக்கு வந்து பிரிண்ட் எடுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் வந்து வச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேஜஸ் இருக்குது பிரிண்ட் அவுட் எடுக்கணும். மினிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். ஏன்னா 1 to 20 பேஜஸ் தான் பர் மினிட்டுக்கு எடுக்க முடியும். அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 5 to 6 மினிட்ஸ் ஆகும் அது பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு 100 பேஜஸ்ஸு. ஓகேவா? ஸோ நீங்கள் பேஜஸ் இன்னும் ரொம்ப ரெசல்யூஷன் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த இங்க்ஜெட் பிரிண்டர். இதை பார்த்துக்குங்க கேட்பாங்க. ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோன்னா பிரிண்டர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பார்த்தோன்னா அவுட்புட் டிவைஸில் மானிட்டர்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது ஃப்ளாட்டர்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது பிரிண்டர் பார்த்தோம். பிரிண்டரில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் பார்த்தோம். இம்பேக்ட் பிரிண்டர், நான் இம்பேக்ட் பிரிண்டர். இம்பேக்ட் பிரிண்டரில் என்ன பார்த்தோம், அதில் வந்து 2 டைப்ஸ் பார்த்தோம். ஓகே, அதில் என்னென்ன டாட் மேட்ரிக்ஸ் அண்டு லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் பார்த்தோம் இம்பேக்டில். அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன பார்த்தோம், நான் இம்பேக்டில் லேசர் பிரிண்டர் அண்டு இங்க்ஜெட் பிரிண்டர்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் யூஸிங் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. இப்போ ஏன்னா ஒரு சில டைம் 2 மார்க்கில் வந்து இதை கேட்டிருப்பாங்க, இது இங்க்ஜெட் பிரிண்டர்னா. அப்போ அவன் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தே ஆர் யூஸ் த டெக்னாலஜி ஆஃப் ஃபயரிங் இங்க் பை ஈட்டிங் இட் ஸோ தட் இட் எக்ஸ்ப்ளோடட் டுவர்ட்ஸ் த பேப்பர் இன் த பபிள்ஸ் ஆர் பை யூஸிங் பீசோ எலக்ட்ரிசிட்டி இன் விச் டின்னி எலக்ட்ரிக் currents controlled by the electronic circuit are used inside the printer to spread ink in jet speed. ஒன்றும் இல்லை, இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறேன்னா அந்த டெக்னாலஜி ஃபயரிங் இங்க் பை ஈட்டிங் உள்ளே என்ன டெக்னாலஜி ஒர்க்குன்னா அந்த இங்கை வந்து ஈட் பண்ணிவிட்டு அது வந்து எக்ஸ்ப்ளோட் பண்ணுது. ஜெட் வேகத்தில் வந்து உன்னுடைய பேப்பரில் வந்து அந்த இங்கை வந்து ஸ்ப்ரே பண்ணுது. அந்த பேப்பரில் வந்து இங்க்ஜெட் பிரிண்ட் என்ன ஆகும்னா உனக்கு பார்த்தா தெரியாது, ஆனால் வந்து ஜெட் வேகத்தில் வந்து அந்த இங்கை ஸ்ப்ரே பண்ணுறது தான் நமக்கு வந்து லெட்டர்ஸாக வந்து கிடைக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உன்னால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இங்கை வந்து ஜெட் வேகத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணுது. ஓகே, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ பீசோ எலக்ட்ரிக் இன் விச் டின்னி எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் கண்ட்ரோல் பை எலக்ட்ரானிக் சர்க்யூட் ஆர் யூஸ் இன்சைட் த பிரிண்டர் டு ஸ்ப்ரெட் இங்க் இன் ஜெட் ஸ்பீட். ஸோ அண்ட் இன்ஜெட் பிரிண்டர் கேன் ஸ்ப்ரெட் மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் ஆஃப் இங்க் இந்த பேப்பர் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் மில்லியன்ஸ் ஆஃப் இங்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸை வந்து இது பண்ணிகிட்ருக்கு, இங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஓகே, மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் ஆஃப் இங்க் வந்து பேப்பரை வந்து ஸ்ப்ரே பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மெக்கானிசம் தான் இங்க்ஜெட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லேசர் பிரிண்டரில் வந்து லேசர் டெக்னாலஜி வந்து அந்த பீமுக்குள்ளே வந்து இன்சைடில் பிரிண்டர் வந்து அந்த பீமுக்குள்ளே வந்து லேசர் பீம் வந்து ஃபோர்ஸ் அண்ட் பேக் வந்து போயிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்க்ஜெட் பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணும். ஜெட் வேகத்தில் அந்த இங்கை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் அவுட்புட் டிவைஸஸ் வந்து ஸ்பீக்கர்னும் போது நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் ஃபெமிலியர் தான். ஸ்பீக்கர்னும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செமினார் ஹாலில் இப்போ நிறைய ஆடியன்ஸ், செமினார் ஹால்னு கிடையாது, எங்கெல்லாம் வந்து நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்களோ அங்கே வந்து பேசுறது கேட்காது. அப்போ வந்து தே ஹேவ் டு பிளேஸ் த ஸ்பீக்கர்ஸ். இப்போ நீங்கள் கல்யாணத்தில் ஆகட்டும் இல்லைன்னா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலில் இல்லைன்னா சினிமா தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து நல்ல வால்யூம் கேட்கணும், அது பேசுறது வந்து நல்லா கேட்கணுன்றதுக்காக ஸ்பீக்கர், நான் சவுண்ட் எஃபெக்ட் வரணுன்றதுக்காக ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ். ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் வாய்ஸ் அவுட்புட் ஆடியோ யூஸிங் ஸ்பீக்கர்ஸ் அலாங் வித் ஸ்பீச் சிந்தசைஸ் சாஃப்ட்வேர். ஸோ த கம்ப்யூட்டர் ப்ரொவைட் த வாய்ஸ் அவுட்புட். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோனோக்கு அங்கே வந்து ஒன்று பார்த்தோம் இன்புட் டிவைஸில் மோனோக்கு மைக்ரோஃபோனை பார்த்தோம். அது வந்து மைக்ரோஃபோன் இஸ் த வாய்ஸ் இன்புட் டிவைஸ். இங்கே வந்து வாய்ஸ் அவுட்புட் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர். கம்ப்யூட்டர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்பீக்கரை அட்டாச் பண்ணிவிடுவோம். ஸோ எதுக்காக நம்ம ஸ்பீக்கர் அட்டாச் பண்ணுறோம், நமக்கு வந்து கிளியராக வந்து இந்த பாட்டோ இல்லைன்னா இதோ ஆடியோ கேட்கணுன்றதுக்காக வந்து நம்ம ஸ்பீக்கரை வந்து அட்டாச் பண்ணுறோம். ஆடியோ கேட்கணுன்றதுக்காக நம்ம வந்து ஸ்பீக்கரை வந்து நம்ம அட்டாச் பண்ணிடுறோம். மானிட்டரில் நம்ம படம் பார்க்குறோம், பட் ஆடியோ வந்து கிளியராக எனக்கு கேட்கலன்னா நம்ம ஸ்பீக்கரை அட்டாச் பண்ணிவிட்டு ஆடியோவுக்காக வந்து நல்லா சவுண்டாக வச்சு கேட்டுக்கிறோம். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ். ஓகே, இதை வந்து நிறைய காமனாக நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பார்க்கலாம். ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, நாட் ஓன்லி கம்ப்யூட்டரில் மட்டும் வைக்கல, எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிறோம். லாஸ்ட் அவுட்புட் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். Multimedia projectors are used to produce computer output on a big screen. These are used to display the presentation in meeting halls or in classroom.
ஸோ மல்டிமீடியா ப்ரொஜெக்ட்னா பெரிய பெரிய செமினார் ஹாலில் இல்லைன்னா மீட்டிங் கொடுக்குற வந்து கிளாஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் படிக்கிற ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ப்ரொஜெக்டர் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ப்ரொஜெக்டரை வச்சுட்டு நம்ம வந்து பெரிய வாலில் இல்லைனா பெரிய ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ நான் வந்து கிளாஸில் வந்து 40 பேர் தான் இருக்காங்கன்னா இப்போ நான் வந்து போர்டில் எழுதுனா தெரியும். அதே ஒரு செமினார் ஹாலில் ஒரு 100 பேர் 200 பேர் இருக்காங்க, அப்போ நான் போர்டில் எழுதுனா தெரியுமா? தெரியாது. அப்போ வந்து தே ஹேவ் டு யூஸ் த ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர்னா கம்ப்யூட்டர்லேருந்து நான் ஒரு ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணேன்னா அப்படியே ப்ரொஜெக்டர் அந்த வாலில் என்னென்னா ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் தெரியும். நான் ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன்னா அந்த வாலில் ஸ்க்ரீன் மாட்டியிருக்கேன்னா ஃபுல்லாக அது வந்து பார்த்திங்கன்னா என்டையர் செமினார் ஹாலில் இருக்கிறவங்களுக்கும் விசிபிலிட்டியாக இருக்கும். ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து நிறைய இடத்துல வந்து கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் வச்சுருப்பாங்க. ஏன்னா பெரிய ஸ்க்ரீனில் காட்டுவாங்க கிரிக்கெட். இப்போ பீச்சில் அங்கங்கே இப்போ பார்த்திங்கன்னா பெரிய ஹாலில் வந்து வெளியே வந்து போட்டுருப்பாங்க, ஸ்க்ரீனில் வந்து காட்டுவாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா ப்ரொஜெக்டரை வச்சு தான் அதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து காட்டுறாங்க, எல்லாருக்குமே பார்க்கணும். இப்போ 1000 பேர் பார்க்கணுன்னும் போது அப்போ வந்து எப்படி காட்ட முடியும்? ப்ரொஜெக்டரை வச்சு தான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறாங்க. ஸோ மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் இஸ் த ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ். ஓகேவா? ஸோ மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் கம்ப்யூட்டர் அவுட்புட் ஆன் ஏ பிக் ஸ்க்ரீன். These are used to display the presentation in the meeting halls or classroom. அவன் வந்து மீட்டிங் ஹாலில் கிளாஸ் ரூமில் சொல்கிறான், நிறைய இடத்துல வந்து ப்ராஜெக்டரை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்றைக்கி அவுட்புட் டிவைசஸ்னால் என்னென்னு பார்த்தோம், எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ செஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுனாலையும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதை பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சிலது டெக்னாலஜி உங்களுக்கு வந்து புரியாது, ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மெக்கானிசம் சொல்லியிருப்பான். அந்த மெக்கானிசம் வந்து உள்ள எப்படி ஒர்க் ஆகுது பிரிண்டர் உள்ளன்னு அதை வந்து நம்ம வந்து ஒரு விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் இப்படின்னு அது ஹார்ட்வேர் படிக்கிறவங்க போது தான் கிளியராக தெரியும். நம்ம சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து இது இப்படி ஒர்க் ஆக தொட்டு இது மாதிரி வெளியே நடக்குதுன்னு நம்ம வந்து அசம்ஷன் பண்ணி கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து வீடியோ பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. மற்ற இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து புது டாப்பிக்கோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.